நாய் கடிச்சு செத்து போனாங்க ஜாப்ரகான்பேட்டையில. அது வந்து தெரு நாய் கிடையாது, வீட்டுல வளர்க்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு நாய் கடிச்சுதான் அந்த மனுஷன் வந்து செத்து போனாரே தாண்டி தெரு நாய் கடிச்சா அவர் சாகவே இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் இருக்கு அப்படின்வாங்க. நீங்க வந்து இந்த ஜென்மத்துல மனுஷனா இருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல என்னவா இருப்பீங்க தெரியாது. அதனால வந்து வாய் பூசாம இந்த சாவடிக்கலாம்னு சொல்றீங்களா, அது தயவு செஞ்சு மறந்துடுங்க. நான் என் பாப்பா என் பின்னாடி உட்கார்ந்துடா ஒரு 5, 7, 8 டாக் எங்களை துரத்துறது. நமக்குலாம் வந்து 6 அறிவு இருக்கு, அதுங்களுக்குலாம் 5 அறிவு தான் இருக்கு. அது அப்படி இறைவனால படைக்கப்பட்ட உயிரினம் இல்லையா. தெருநாய்க்கு ரோட்ல சாப்பாடு வைக்கிறதுனால கூட்டம் கூடி கடிக்குதுன்னா அப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சாங்க சோறு போட முடியும் அதுக்குன்னு. அப்ப எங்கதான் அதுக்கு போட முடியும்? சோ அதுக்கு எங்க கொடுக்க முடியுதோ அங்கதான் நம்ம கொடுக்க முடியும். இந்த இடத்துல போட முடியும்னா அந்த இடத்துல தான் போட முடியும் அதுக்கு. சரி, அப்படி நாய் சுத்திக்குதா, அது நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி, ஐயோ நாய் வந்துச்சு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம், குழந்தைங்களே நீங்க சேவ் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தாண்டி அதுக்கு போடாமலே விடவும் முடியாது. வாயிலா ஜீவன், நம்ம ஒன்றும் தினசரி டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துன்னு வந்து போட போறது இல்ல. நம்ம சாப்பிட்டு மீதி முடியாம இல்ல வேஸ்டா போகுது இல்ல பிடிக்காத அந்த பட்சத்துக்கு தான் அந்த வாயிலா ஜீவனுக்கே போறோம். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா எப்படி இருக்கு? வளர்க்க கூடாது அப்படிங்கிறது இல்லை, பட் அவங்கள வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு தே கேன் மெயின்டைன். ஏன்னா ஸ்ட்ரீட்ல வந்து ஐ ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வைல் ஐ வாஸ் டிரைவிங், நான் என் பாப்பா என் பின்னாடி உட்கார்ந்துடா ஒரு 5, 7, 8 டாக் எங்களை துரத்துறது. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா அதுங்களுக்கு வந்து யார் வந்து ஊசி போட்டாங்களா எதுவுமே தெரியாது இல்லையா. அப்போது யார் எஃபெக்ட் ஆவாங்க? நம்ம தான் இல்லையா. பட் அவங்கள வந்து கொல்லவோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம், பட் ஒரு சேஃபரான பிளேஸில் அவங்கள வளர்க்குறது பெட்டர். அதாவது ஒரு விதத்துல பார்த்தா சாகடிக்கணும் அப்படிங்கிறது சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம், அது வேணா. எல்லாரும் வந்து எல்லாம் தெருவுல போடும்போது நாய் தெருவுல இருந்து தானே சாப்பிடும். நம்ம இங்க இருந்து வீசக்கூடிய பொருள் எங்க போகுது? தெருவுக்கு தான் போகுது. அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு டிஸ்டர்பா தான் நம்மள பார்க்கும். நம்ம அந்த வழியை கிராஸ் பண்ணி போகும்போது அதோட டிஸ்டர்பன்ஸா தான் நம்மள பார்ப்போம். நம்ம அதவாவும் நம்ம தான் அதை சீரழிக்கிறோம். ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ஃபுட்டு போட போய் தான் அது டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா. இல்ல அப்படின்னா அது ஃபுட்டு போடல அப்படின்னா செத்து போயிடும் அப்படி இப்படின்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு காரணமும் நம்மளா ஒரு காரணம் இருக்கும். பிரச்சனைன்னு வரும்போது தானே இதை வெளியில வந்து விஷயம் ஆகுது. அதுக்கு தாண்டி விஷயம் ஆச்சா இல்ல இல்லையா. அப்ப தெருவுல ஏன் ஃபுட்டு போடுறீங்க? நாயே சாகடிக்க கூடாது, சாகடிக்க கூடாது. நாளை பின்ன நீங்களும் பிறப்பீங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் இருக்கு அப்படின்வாங்க. நீங்க வந்து இந்த ஜென்மத்துல மனுஷனா இருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல என்னவா இருப்பீங்க தெரியாது. அதனால வந்து வாய் பூசாம இந்த சாவடிக்கலாம்னு சொல்றீங்களா, அது தயவு செஞ்சு மறந்துடுங்க. இப்போ அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை கடிக்குது. ப்ராப்பரா அதுக்கான ஊசி போட்டு மெடிசன்ஸ் போட்டு பராமரிப்பா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சும்மா, அதாவது சொல்லுவாங்க கொலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்றது அந்த காலத்திலேயே வந்து பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. சும்மாலாம் கடிக்காது, நீ போய் ஏதாவது சீண்டி அதை மெரிச்சு ஏதாவது வம்பு இழுத்துனாதான் நம்மளை கடிக்க போகுது. அதையும் மீறி அது ஏதாவது கடிக்குதுன்னா அது பாவம் என்ன மைண்ட் செட்ல இருக்கோ அவங்க கடிச்சு வைக்கலாம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் அதுகிட்ட வாய் கொடுக்காம கை கொடுக்காம இருந்தா அது பாட்டு அது இருக்கும் சிவனே அப்படின்றது. அந்த ஃபுட்டு போட்டு அதுக்கு சாப்பாடு போடுறவங்க வந்து அது யாரையாவது கடிச்சது அப்படின்னா அதுக்கான பொறுப்பு அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு இவங்க கூட சௌமியா மேடம் கூட சொன்னாங்க இல்லையா. நீயா நானாங்கிற ப்ரோக்ராம்ல வந்து கோபிநாத் சார் சொன்னதுக்கு கூட அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பொறுப்பு கிடையாது. அவங்க மோஸ்ட்லி சொல்லணும்னா மிடில் கிளாஸ் வாழ்ற அப்பர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தெருநாய் எங்க இருக்கு? கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள தெருநாய் போகவே முடியாது இல்லையா. அவங்க வச்சிருக்கலாம் காஸ்ட்லி நாய் கரெக்டா. இப்போ லோவர்லயும் மிடில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நாய்க்கடியால பாதிக்கப்படுறாங்கிறதா என்னோட கருத்து. அப்போ அந்த அதுக்கு வந்து இவங்க வந்து ஏன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சு இவ்வளவு, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி இருக்கல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தானே நினைப்பாங்க. பிரச்சனை எங்க இருக்கோ அவங்க மட்டும் தானே பேசுவாங்க, வாய திறப்பாங்க. இப்போ ஸ்ட்ரீட் டாகால வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் வந்து கொலை பண்ணணும், இருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா ஸ்ட்ரீட் டாக்னு பார்த்தா எல்லா டாகுமே தான் ஸ்ட்ரீட் டாக் வீட் டாக் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் கூடாது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கூட ஒருத்தர் வந்து நாய் கடிச்சு செத்து போனாங்க ஜாப்ரகான்பேட்டையில. அது வந்து தெரு நாய் கிடையாது, வீட்டுல வளர்க்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு நாய் கடிச்சுதான் அந்த மனுஷன் வந்து செத்து போனாரே தாண்டி தெரு நாய் கடிச்சா அவர் சாகவே இல்லைங்க.
ஸோ அதனால வந்து நாயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அதுக்கு பண்ணணும்னு நினச்சா அந்த வெறி ஊசி போடுறது இல்லை வந்து அதுக்கு ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ பிரித்து பார்த்து வந்து நாய்களுக்குள்ள அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கும் இன்னொரு ஜென்மம்னு இருக்கும். நாளை பின்ன நம்மளும் வந்து நாயா பிறப்போம். இப்படி இந்த ஜென்மத்தில் மனுஷனா பிறந்து உனக்கு எல்லா சட்டமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ போய் ஒரு உயிரை கொல்ல பண்ணினா அந்த ஜென்மத்தில் நீ என்னவா பிறப்புன்னு கூட நமக்கு தெரியாது. நீ இதை விட கேவலமாக சாவடிப்பாங்க ஒன்று. அதனால வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க ஒரு உயிர் ரொம்ப பார்த்து கவனம் செலுத்தி அதுக்கு இது பண்ணணும். கவர்மெண்ட்ல அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்ப தான் ஒரு தர பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, அது பாட்டு இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல, அதான் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகும் இல்லையா. பட் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் அந்த பெயின் இருக்கும். ஸோ வீட்டில் வளர்க்கும் போது பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம டேக் கேர் பண்ணிப்போம். அதை நம்மளோட டாகா ஒரு வீட்டில் ஒரு இதுவாக இருக்கு. ஏன்னா எனக்குமே பெட்ஸ்னா பிடிக்கும், எனக்கு கேட்னா பிடிக்கும், டாக்னா பிடிக்கும். என்னோட யங் ஏஜ்ல நான் வளர்த்துருக்கேன். பட் அப்போ இருந்த சர்க்கம்ஃபரன்சஸ் வேற, இப்போ வேற. எல்லாம் குட்டி குட்டி ஹவுசஸ் நிறையா இருக்கு. ஸோ ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அதுதான் ஸ்ட்ரீட் டாகா இருக்கிறது பேட். இப்போ வீட்டில் வச்சு வளர்க்குற டாக் நோ ப்ராப்ளம், பிகாஸ் நம்ம ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவோம், வேக்சினேஷன் போட்டிருப்போம். பட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படி இல்லை இல்லையா. ஸோ அந்த கேர் எடுத்துக்கிறவங்க அதுக்கும் ஒரு கேர் பண்ணினா பரவாயில்ல இல்லையா. அது பண்ணாம வெறும் ஃபுட் போடுறத மட்டுமே தே ஆர் டூயிங். அப்போ இல்லை அதை எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு வேக்சின் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு விட்டாங்க அப்படின்னா தென் நோபடி கேன் கம்ப்ளைண்ட். ஸோ அது பண்ணது கஷ்டம் இல்லையா, அவங்களுக்குமே கஷ்டம். நாயும் மனுஷனும் ஒண்ணா? நாயும் மனுஷனும் கண்டிப்பா ஒண்ணு கிடையாது தான். ஆனா அதுவும் ஒரு உயிர், இதுவும் ஒரு உயிர். அதுங்க நமக்குலாம் வந்து 6 அறிவு இருக்கு, அதுங்களுக்குலாம் 5 அறிவு தான் இருக்கு. அது அப்படி இறைவனால படைக்கப்பட்ட உயிரினம் இல்லையா. அதனால நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. படுதுதான். அதுக்காக அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அரசாங்கம் செஞ்சா நல்லா இருக்கும். அவங்களுக்கான அந்த மெடிசன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து, இல்லை அவங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரீட் டாக்கை வந்து சாப்பாடு போட்டு பராமரிக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.